ஆயுஷ் ஆர்ஓ சிஸ்டம்ஸ் இது வந்து லொக்கேஷன் செங்கல்பட்டில் இருக்கிற ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ்க்கு வந்து நம்ம ஒரு வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இங்கே என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டாக்னட்டான வாட்டர் வந்து அவங்களோட வீட்டு பக்கத்துலேயே தேங்கி நிற்கிறதுனால வந்து வாட்டரில் வந்து போர் வாட்டரில் வந்து ஒரு ஸ்லைட்லி ஸ்மெல்லும் வருது. ப்ளஸ் அது இல்லாமல் நுரையும் கொஞ்சம் இருக்குது. ஃபோமிங் வந்து அன்வான்ட் ஃபோமிங் வந்து ஃபார்ம் ஆகுது. இதுதான் அந்த போர்வெல்லோட மோட்ரு, ஜெட் மோட்ரு 1 HP யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு இந்த காம்பவுண்டுக்கு அந்த சைடு தான் அந்த ஸ்டாக்னேட்டட் வாட்டர் வந்து எப்போவுமே வந்து வாட்டர் வந்து ஒரு மழை பெஞ்சால் கூட அந்த வாட்டர் ரொம்ப நாளாக கட்டி அங்கேயே வந்து ஸ்டே ஆகுது. ஸோ அதனால் இது கான்டாக்ட் ஆகிருக்கான்னு தெரியல. வாட்டரில் நல்லா கொஞ்சம் ஃபோமிங்கும் இருக்குது. ஸ்மெல்லு வந்து ஸ்லைட்லி வந்து ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்குது எப்போவுமே. அது இல்லாமல் வந்து இவங்க வாட்டர் வந்து ஹார்டு வாட்டரும் கூட. ஸோ 2 கம்ப்ளைண்ட்டும் வாட்டரில் இருக்கிறதுனால இவங்களுக்கு என்ன பண்ணணும்னா, டிஸ்இன்ஃபெக்டன்ட் சிஸ்டம் வந்து ப்ரைமரியில் வந்து மைக்ரான் ஃபில்ட்ரேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஹார்டு வாட்டரை ட்ரீட் பண்ணிவிட்டு போஸ்ட் ட்ரீட்மெண்ட்டில் வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், டிஸ்இன்ஃபெக்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். இந்த வாட்டரை வந்து இப்போ இதுதான் வந்து போர் வாட்ரு. இதோட டைரக்ட் வாட்டர் நீங்கள் பாருங்கள். இந்த வாட்டர் வந்து ஃபோமிங் அப்பியர் ஆகுது. இதில் ஸ்மெல்லு இருக்குது. ஸோ இந்த ஸ்லைட்லியாக இருக்கிறதுனால வந்து நாங்கள் போஸ்ட் ஃபில்ட்ரேஷனுக்கு அப்புறம் வந்து இந்த டிஸ்இன்ஃபெக்டண்ட்டை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதுவும் வந்து நார்மாலிட்டி படி வந்து உங்களுக்கு 0.3 ppmலேருந்து 0.4 ppmக்குள்ளே தான் வந்து அடிஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ரிசல்ட் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ ஹார்டு வாட்டருக்கு வந்து என்ன கொடுத்துருக்கோன்னா, வாட்டர் சாஃப்ட்னர், ஆட்டோமேட்டிக் வாட்டர் சாஃப்ட்னர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த போர்வெல்லேருந்து வர்ற வாட்டர் வந்து அங்கே ஃபஸ்ட்டு வந்து ப்ரீ மைக்ரான் ஃபில்ட்ரேஷன், அதுக்கு அடுத்து வந்து வாட்டர் சாஃப்ட்னர் ஆட்டோமேட்டிக், அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் வந்து இந்த டிஸ்இன்ஃபெக்டன்ட் சிஸ்டம் ஆட் ஆகுது. இந்த அடிஷன் ஆகி மேலே போகிற வாட்டர் வந்து இவங்களோட ஓவர் டேங்க்கில் வந்து ஃபில் ஆகுது. அந்த ஓவர் டேங்க்லேருந்து கீழே இறங்குற டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்லேயும் நாங்கள் 2 மைக்ரான் ஃபில்ட்ரேஷன், 2 லைன் வந்து கீழே வந்து இறங்குது. அந்த 2 லைன்லேயுமே 2 மைக்ரான் ஃபில்ட்ரேஷன் வந்து ட்ராப் ஃபில்டர் மாதிரி போட்டு யூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து மைல்டாக இருக்கிறதுனால வந்து இந்த போஸ்ட் ஃபில்ட்ரேஷனில் வந்து அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். இதுவே வந்து ஹெவியாக இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம கண்டிப்பாக வந்து அடிஷனை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே கொடுத்துட்டு அதுக்கடுத்து ஏரேஷன், அதுக்கப்புறம் ஃபில்ட்ரேஷன் வந்து கொடுப்போம். ஸோ இவங்களோட கம்ப்ளைண்ட்டுக்கு இது போதுன்றதுனால இதை மட்டும் நாங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். ஸோ ரிசல்ட் நல்லாவே இருக்குது. இப்போ இவங்களுக்கு ஹார்டு வாட்டருக்கு வந்து சாஃப்டன் வந்து வேலை செய்யுது. மைக்ரான் ஃபில்டர் வந்து டஸ்ட்டு பார்ட்டிக்கலில் வந்து ட்ராப் பண்ணிவிடும். அது ப்ரைமரிலையும் கொடுத்துருக்கோம். போஸ்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா டேங்க்லேருந்து விட்ராயல் ஆகிற இடத்துல, அதாவது டெலிவரி சிஸ்டமில் அவங்களுக்கு வந்து மைக்ரான் ஃபில்ட்ரேஷன் கொடுத்துருக்கோம். ஆட்டோமேட்டிக்கு வாட்டர் சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து பிரைன் டேங்க்கு ப்ளஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கு வால்வு சிஸ்டம், இது எல்லாமே ஆப்ரேட்டிங் சிஸ்டம் 3500லேருந்து 4000 LPH கெப்பாசிட்டி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கம்ப்ளைண்ட் இருக்குது, வாட்டரில் வந்து மைல்டாக இல்லைனா ஹெவியாக ஸ்மெல் இருக்குது, ஹார்ட் வாட்டர் இருக்குன்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.